ஓகே. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நான் பின் பாயிண்ட் பண்ணி யாரையுமே இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க, என் குடும்பம் தான் செஞ்சுச்சு, என் புருஷன் குடும்பம் தான் செஞ்சுச்சு, என் பிள்ளைங்க எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். எப்போ எங்கள் அப்பாவை வந்து பத்திரிக்கையில் நெஞ்சு வலி கொடுத்து மறுநாள் கொண்டீங்களோ 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 1990. கஷ்டமான நிலைமை உள்ள ஒரு குடும்பம், கஷ்டப்பட்டு நிலைமை உள்ள ஒரு குடும்பம் சாப்பிட்றது கஷ்டம். ஒரு நாள் என்ன சம்பாரிச்சிடணுமோ அதில் தான் சாப்பிட முடியும். சின்ன பிள்ளைலேருந்து 4 வயசுலேருந்து குடும்பத்துக்காக, அம்மாக்காக, தம்பிக்காக எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு அப்பா சாப்பிட்ற வரைக்கும் நார்மல் லைஃப். ஆக்சுவலி கஷ்டப்படுற குடும்பம். கஷ்டம்னா சாப்பாடு கஷ்டம். நல்ல ஒரு எங்கள் அப்பாவை யாருமே வந்து மித்தவங்க மாதிரி தூக்கி விட கிடையாது. ஸோ நத்திங் டு வெரியில. அப்புறம் ஃபோட்டோவை காமிச்சு என் சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா வந்து ஒரு வேட்டைக்காரனா காட்டுக்கு போய் எல்லாம் வந்து முருகத்தனை பிடிச்சிட்டு வருவாராம். அந்த மாதிரி சொல்லும் போது நம்பினேன். ஆக்சுவலி ஃபோட்டோ இருந்துச்சு. அதாவது பண்டி பக்கத்தில் நின்று பிடிச்சிருக்கேன், பண்டி தொட்டி ஆட்டுறது. ஆக்சுவலி அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஆக்சுவலி இப்போ கூட இப்போ உள்ள இந்த டெக்னாலஜியில் என்ன வேணாலும் செய்யலாம். உண்மையோ இல்லையோ எங்கள் அப்பாவையும் என்னையும் வந்து வெளியே போகக்கூடாதான், புது சட்டை போட்டு கூடாதான், மண்ணில் சேத்துல தண்ணியில் அழுக்கு தண்ணியில் புது சட்டை போட்டாலே வந்து அடிச்சிருமா. உண்மையோ பொய்யோ அந்த மாதிரி ஒன்று கூட ஒரு எவிடன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து காமிக்கல. நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்டேன், ஆனால் ஃபோட்டோ இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து ரொட்டி விற்றாராம். ரொட்டி அதனால தான் என்னை பாய் பாயின்னு கூப்பிட்றாங்களா. ஆக்சுவலி என்ன பாய் பாயின்னு கூப்பிட்றாங்கன்னா, ஒன்று வங்காளிங்களை பாயின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா சில நேரத்தில் வேறு ஜாதியை கூட இந்த தொப்பி போட்டுக்கிட்டு வங்காளி மாதிரி இருக்கிறவங்கள வேறு ஊருக்காரவங்கள அதையும் பாயின்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா காந்தி ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சுவலி அவங்க பேர் வந்து பிரியா கஸ்தூரி பாயா, எனக்கு தெரியல ஏன் என்னை பாயின்னு கூப்பிட்றீங்கன்னா. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு ரொட்டி விற்கல, ரொட்டி பாய் விற்கல. அது என்னன்னா, எனக்கு வந்த கதை வந்து ஆக்சுவலி கார்டனியர் ரொட்டி ஃபவுண்டர் வெள்ளைக்காரன் மலேசியாவுக்கு வந்து கார்டனியர் ரொட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி மலேசியாவுக்கு கொண்டு வந்தது கார்டனியர் ரொட்டியை ஒரு வெள்ளைக்காரன். ஸோ என்னத்தினாலன்னு தெரில, என்ன காரணம்னாலும் தெரில, அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. யாருன்னு தெரில. எனக்கு வந்த விஷயம் ஏன்னா உண்மையோ பொய்யோ 46 வருஷம் கஷ்டப்பட்டது நான், பொய்யா கஷ்டப்பட்டது நான், எல்லா பழியும் வந்து தூக்கி போட்டது நான். சிம்பிளான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு எப்படி மனசளவில் கஷ்டப்பட்டீங்க, உணர்வு அளவில் கஷ்டப்படுத்தினீங்க. நடவடிக்கை நடத்த ஒரு பொம்பளையோட நடத்தைய 100 பொய்யை சொல்லி அழுவிட்டீங்க. ஈவன் அங்கே வந்து 1000 பேர் இருந்தால் கூட இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. ஆமான்னு சொல்லணும், ஆமான்னு தான் சொல்லணும். அதாவது நாட் given the option whether you want to involve with this குரூப்போட நெட்வொர்க்கோட நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களா இல்லை இல்லையா, அது உங்கள் இஷ்டம் அப்படி நீங்கள் சொல்ல கிடையாது. செஞ்சுக்கணுன்னா செஞ்சு தான் ஆகணும். ஓகே. ஆக்சுவலி த மெயின் ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் ரீசன் யூ கிவ், இது வந்து கவர்மெண்ட் சொன்னால் எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கு தெரியல கவர்மெண்ட், ஆமாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க தான், பட் not officially approved or agreed by my parents or anyone. கவர்மெண்ட் அஃபிஷியல் குரூப் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கணும். மெயின் எல்லாம் நீங்கள் போட்டது இல்லீகலாக. ஸோ இல்லீகலாக போட்டனால நீங்கள் பெரிய இடத்துல இருக்கிறனால நீங்கள் சின்னாங்க எல்லாத்தையும் தப்பிக்கிறீங்க. இது அப்பாவி பிள்ளைங்கள, என் 4 பிள்ளைங்கள ஈவன் அவங்க என்னை ஏற்றுட்டு தான் நிற்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் 4 வயசு செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் பண்ணி ஒரு வாரம் நடக்க முடியாமல் சேர்ந்து போய் கூட பரவாயில்ல, நடந்துடுச்சு மறந்துடுங்க அப்படின்னு. ஈவன் புக்கேட் அண்ட் கிவ்ஸ் திஸ் சேம் ரீசனை 3 டைம்ஸு. அதை கொண்டு போய் விடுறது, கேட்டை திறக்க மாட்டாங்க, அப்படியே சண்டை கிண்டை போட்டு திறந்தாங்கன்னா சைல்டு அப்யூஸ்.
சைல்டு அபியூஸில் கொண்டு போய் உட்கார வச்சு நடந்துடுச்சு இன்றைக்கி தான் 40 வயசு ஆச்சு, என்னதுக்கு வந்து இந்த இஷ்யூவை வந்து பெருசாக்குறீங்க? ஸோ அதான் நான் கேட்டேன். ஒரு லேடி விட்டுடுவோங்க பலிபுரம், இன்னொன்று இந்தியன் அந்த சைல்டு அபியூஸில் ஆக்சுவலி அட்வைஸ் பண்ணுறது, கவுன்சிலிங் கொடுக்குறது. அதான் நான் கேட்டேன். தமிழில் பேசல, மாநிலம் தான் பேசணும். இதே வந்து உங்கள் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா, நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பரவாயில்ல நடந்துருச்சு 40 வயசு ஆச்சு விட்டுருங்க, மறந்துடுங்க, பெருசாக்காதீங்கன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ சின்னாங்க ஒரு செஞ்ச தப்புக்கு சின்னாங்க ஒரு ரீசன் கொடுக்குறீங்க. ஓகே, எனக்கு நடந்தது பரவாயில்ல. இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு நடந்தது. 4 பிள்ளைங்களும் மாட்டி வச்சுருக்கீங்க, 4 பிள்ளைங்களையும் அநியாயம் பண்ணுறீங்க. ஈவன் அதுங்களை மாட்டி விட்டு எத்தனோ வாட்டி உயிருக்கு ஆபத்து வந்தாலும் படிக்கிற பிள்ளைங்க வர்கானகர மலேசியா நாய் ஸ்கூலு. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயம் வேறு குடும்பத்துலேயோ இல்லை விஐபி குடும்பத்துலேயோ டாக்டர் குடும்பத்துலேயோ இந்தியன்ஸ் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் ஆக்டர்ஸாக விட்டுருவாங்களா? எவ்வளோ ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க, எப்படி ஃபைட் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஜஸ்டிஸ் கேட்டிருப்பாங்க, பெரிய போராட்டம் நடந்திருக்கோம். ஈவன் என் பிள்ளைங்க மாட்டியிருந்தாலும் தெரிஞ்சாலும் என்ன நடந்துச்சு அதுங்களுக்குன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் அப்போ கூட நாங்களே கவலைப்படல. 4 வயசு நடந்தது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? விட்டுருங்க. என் மாமா வந்து கேட்குறேன், நடந்துருச்சு என்னத்துக்கு வீடியோ செஞ்சு பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் கூட்டணி மணிக்கு அவமானப்படுத்துறீங்க? ஒரு வாட்டி கல்யாண வயசு வந்துச்சுன்னா அதுங்களுக்குலாம் வெக்கமாக இருக்காதா? என்ன வெக்கமாக இருக்கும்? இன்றைக்கி தலைமுறை பொய்யா அம்மாட்டேருந்து என்கிட்டேருந்து இன்றைக்கி பிள்ளைங்க வரைக்கும் பொய்யா பிடிச்சி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி அதுங்க என்ன தான் 1008 பழி ஈவன் வீடு. எங்கள் அம்மா தப்பானுவேன், எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணால் எங்கள் அப்பா வெளியே போகணுன்னு ஸ்கேண்டு சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. கோழி மிதிச்சு குஞ்சு சாவாது. பட் ஒரு இடத்துல வந்து ஒரு உணர்வில் படிக்கிற பிள்ளைங்களை பற்றி யோசிக்கல நீங்கள். படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாமா? இந்த மாதிரி அநியாயத்தில் விடலாமா? இந்த மாதிரி ட்ராப்பில் விடலாமா? இந்த மாதிரி நாடகத்தில் விடலாமா? படிக்கிற பிள்ளைங்க தானே. ஈவன் யூத்திஎம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீமை பிடிச்சி நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்னு அந்த ஏஜ் ரீச் பண்ண இப்போ 20 வயசு பிள்ளைங்க யூத்திஎம் படிக்கிற பிள்ளைங்க கூட, யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைங்க கூட ஒரு குரூப்பு வச்சு செய்ய சொல்கிறீங்க. மஸ்ட் டூ. சிலவங்களுக்கு இஷ்டம் இருக்கும், சில பாதி பேருக்கு இஷ்டம் இருக்காது. பட் 20 வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஈவன் யூத்திஎம்ங்கிற பூந்து அடல்ட்டி மெச்சூரிட்டி 20 வயசு பிள்ளைங்க, 4 வயசு பிள்ளையிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து என் பிள்ளைங்கள 4 பிள்ளைங்களையும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க. 4 பிள்ளைங்களையும் விற்றுருக்கீங்க, 4 பிள்ளைங்களும் ஒரு ஆக்டிவிட்டி விற்றுருக்கீங்க. ஈவன் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுங்களை வந்து ஆக்சுவலி எப்படின்னா அவங்களே சொல்லி நடந்துடுச்சு நாங்களே மறந்துட்டோம், நீங்கள் அதை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அவங்களா எங்களுக்கு கூட்டாளிலாம் பார்த்தாங்கன்னா என்ன இருக்கு அவங்க சொல்லலை. அந்த மாதிரி என் மனுஷன் என்னோட ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுறதுக்கு, உண்மையை சொல்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு பிள்ளைங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறீங்க. ஈவன் மை சன். நியாயமாக எது நடந்தாலும் யாருமே வந்து நானும் எனக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் திருட்டுத்தனமா நீங்கள் ஆக்சுவலி சொன்னது ஒன்று, எல்லாத்தையும் சொல்கிறது ஒன்று, காமிக்கிறது ஒன்று, பட் உங்கள் இன்டென்ஷன் ஒன்லி யூஸ் அஸ் அ ஸ்லேவ். திருடிடுச்சு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் திருடிடுச்சு. அப்பா லஞ்சம் வாங்கிட்டாரு, அல்லவங்கிட்ட பிஞ்சா பண்ணிட்டாரு, பிள்ளை கட்ட முடியாமல் பிள்ளைய வந்து சீனை எடுத்துக்கிட்டான். என்னென்னமோ கதை சொன்னீங்க, உடச்சி வந்தால் மக்கள் சுற்றி வர்றது முக்கியமாக தமிழ் மக்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த கதை வந்து என் குடும்பத்தில் ஒன்றி நடக்கல, பல குடும்பத்தில் நடக்குது. முக்கால்வாசி பல குடும்பத்தில் எல்லா ஜாதியிலையும் நடக்குது. சூசன் ஒன்ல பேக்ரவுண்ட் வந்து அடியிலேருந்து ஏழைன்னா அவங்களுக்கு இது மாதிரி நடக்குது. ஈவன் போலீஸ், ஈவன் ஆர்மி, ஈவன் டீச்சர்ஸ், ஈவன் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் வந்து இதை செயல்படுத்த சொல்கிறாங்க. பட் அவங்க கூட்டத்துலேயே சேர்ந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே மாட்டப்பட்டிருந்தா பெரிய
வேலையில் even you are graduated students from UTM யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக எல்லா ரீசஸும் உங்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைங்க நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் 46 வருஷம் ஆகணும், ஒரு 5 வருஷம் வச்சுக்கிங்களேன் உங்கள் குடும்பத்தில் மாதிரி நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா விட்டுருவீங்களா? எப்படி ஒரு ஃபைட் நடந்திருக்கோம். விடுங்க, நான் சொல்கிறேன் திருப்பியும், இது யார் செஞ்சால் எப்படி செஞ்சால் எனக்கு எதுவுமே தெரியாது 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 தெரியாது. நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலை. ஸோ மிலிஷியன்களை வேலை செய்யும்போது எனக்கு ஆக்சுவலி இது சிங்கம் பல்லு இருக்கும், சிங்கம் மேலேருந்து பல்லு இருக்கும். என் மகளுக்கும் இருக்குது, 2 பேர்த்துக்கு பல்லு பிரச்சனை. ஸோ என் கூட வேலை செய்கிறவங்க மிலிஷியனுக்கு என்ஜிஓ கிறிஸ்டியனோட என்ஜிஓ வேர்ல்ட் ஃபேமஸ்ஸு ஆக்சுவலி. ஈவன் நிறைய பேர் இந்தியன் கிறிஸ்டியன் இருக்காங்க, நிறைய பேர் சைனீஸ் கிறிஸ்டியன் இருக்காங்க, நிறைய பேர் தலைமுறையாக வந்து அந்த பொட்டு வைக்காத கிறிஸ்டியன் இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் தேம் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க உன் சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, யுவர் ஸ்மைல் வெரி ஸ்வீட் அண்ட் நைஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து இப்போ வந்து 10 பிள்ளை நம்பர் 1 சொல்லி 5 என்கிறாய் ஸ்னேகா, 7 என்கிறாய் கமல். நான் பின் பாயிண்ட் பண்ணல, நீ சொல்லுங்க புன்னகை அரிசியாக சம்திங்க புன்னகை அரிசி. பட்டு என்னை இந்த மாதிரி சொல்லும்போது சிரிப்பு அழகாக இருக்குது ஸ்வீட்டாக இருக்குன்னு ஸ்னேகா இன்னும் வந்து ஆக்டிங் கரியருக்கு இன்னும் வந்ததே இல்லை. ஜேபியில் வந்து தான் ஸ்னேகான்னு ஒரு ஆளை கேள்விப்பட்டேன். சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து என்னென்னமோ வந்து சொல்லணுன்னா பழியை தூக்கி போகணுன்னா ஜஸ்ட் எனக்கு தெரிய வேணாம் யார் செஞ்சதுன்னு. எப்போலேருந்து தெரிஞ்சு என்னை விட்டுருங்க, என் குடும்பத்தோடு சேர்த்து விட்ருங்க, நான் வாழணும், என்னை சாவடிச்சிடாதீங்க, என்னை சின்ன பிள்ளைலேருந்து வாழல அனாதையாக ஒண்டியாக தான் வச்சுருக்கீங்க. உங்கள் தப்பை மறைக்கிறதுக்கு நீங்கள் வச்சு ஈஸியாக வந்து சம்பாதிக்கிறது பொய்யா. அப்பா வட்டி வாங்கிட்டாரு, அப்பா திருடிட்டாரு, பிள்ளை திருடிச்சு, அம்மா திருடிச்சு, கூட்டமே திருடிச்சு. யார்கிட்ட வேணாலும் இந்த பொய்யை சொல்லலாம், நாட் என்கிட்ட இல்லை. எனக்கு தெரியும் சின்ன பிள்ளைலேருந்து என்ன நடக்குது, எங்கள் அப்பா தெரியுமோ தெரியாது அவங்களை கொன்றுவாங்கன்னு. பட் பிஃபோர் தட் 100% நல்லதே சொல்லி கொடுத்துருக்காரு, நல்லதே செஞ்சுருக்காரு. அவரையும் நீங்கள் நம்ப வச்சு ஏமாற்றிருக்கீங்க. டீச்சரு நல்லா படித்தா டீச்சராக வரலாம், அதாவது நீங்கள் சொல்லி கொடுத்து தான் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, டீச்சராக வரலாம், மேபி ஒரு ப்ரைவேட் கிளினிக்கு நர்ஸாக வரலாம். அப்படிலாம் வந்து எப்போதுமே அன்னாடம் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி என் தம்பிகிட்ட நல்லா படித்தா நீ இப்படி வரலாம் இப்படி வரலாம் அப்படிலாம் அன்னாடம். ஆக்சுவலி எங்கள் மைனை வந்து அதே சூழ்நிலைக்கு அன்னாடம் சொல்லி 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 எங்கள் அப்பாவை கொண்டு வர சொல்லியிருக்கீங்க. பட் சொன்னீங்க ஒன்று, பட் யோர் ரியல் இன்டென்ஷன் அது இல்லை. அங்கே அப்பாட்ட நல்லவங்க மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஏன்னா அவர் சொல்லும் போதெல்லாம் இப்போ நான் சொல்லும்போது ஆமாம் நல்லது தானே செஞ்சுருக்காங்க, அவங்க அந்த பிள்ளைங்களை வந்து மோரலி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வார்த்தையால், இந்த பிள்ளைங்க நல்லா வரணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன் தெரியுமா, ஏன்னா நான் தான் சாட்சி, அது பொய். ஸோ இன்றைக்கி பெருசாக வந்து நான் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் வந்து உண்மைகள் இல்லை, உண்மைகள் இல்லை. அதில் ஒரு அதாவது அவரையும் ஏமாற்றிருக்கீங்க நம்ப வச்சு ஃப்யூச்சரில். ஆனால் உண்மையை வந்து சொல்லும்போது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். ஆசிரம கதைக்கு இன்னும் போல, பியோலை சொசைட்டி இன்னும் போல, இன்னும் நான் அங்கே போகல. பட் ஆக்சுவலி ஒரு வாட்டி தானரத்தை புக்கேச்சிராக்கா பத்துட்டியா சாலை அங்கே வந்து ஆர்மி கேம்ப் இக்மட் நிகர மாதிரி அனுப்புனீங்க. ஸோ ஆர்மி ட்ரைனிங்லாம் அதாவது நல்லது செஞ்சீங்களோ இல்லை ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்போ எதுக்கு செஞ்சீங்கன்னு தெரியல. தென் நான் வந்து இன்றைக்கி ஒரு டெரரிஸ்ட் இம்ப்ளான் திருட்டு இம்ப்ளான்
எனக்குள்ளே உள்ளவங்க எல்லாம் மாஃபியா, எல்லா நம்பரும் மாஃபியா டீமு. ஓகே, அடுத்தது தனரத்தா. தனரத்தா ஆக்சுவலி கேம்ப்ராய்டர் ஆகிட்டான். அங்கே ஒரு கேம் இருந்துச்சு. ஆக்சுவலி பொதுவாக எல்லாம் ஆல் ஓவர் 20 ஸ்கூல்கிட்ட வந்துச்சு. ஸோ நிறைய ஆக்டிவிட்டியில் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி கம்போஸ் வச்சு தேடி 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 இந்த குழு பேப்பர் ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழுவை தேடி 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 எங்கே அடுப்பு, எங்கே கல், எங்கே சட்டி, எங்கே கோழி, ஆக்சுவலி இந்த குழுவை வச்சு வச்சு தேடணும். ஒரு குரூப்புக்கு ஒரு கலரு, நீளம்னா நீளம், சோப்புனா சோப்பு, அந்த மாதிரி தேடி யார் ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த கம்போஸை வச்சு அந்த குழுவை வச்சு கண்டுபிடிச்சி எனக்கு ட்ரைடியான்ட்டில் எடுத்துகிட்டு வந்து சமைக்கணும். அப்போ நான் தான் என் குழுவில் சமைச்சேன் கோழிக்கறி. ஆக்சுவலி 20 குழுவில் வந்து கோழிக்கறி வச்சு நான் ஈவன் மித்த என்னோடய டீம் மெம்பரும் வந்து ருசி பார்த்தாங்க நல்லா இருக்குன்னு. ஈவன் நான் கூட ருசி பார்த்தேன். பட் எல்லாமே வந்து அவங்களோட கறியை கொண்டு போய் கோழிக்கறி 20 டீம் வைக்கும்போது நாங்களும் அங்கே தான் இருக்கோம். மாற்றா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரெசர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 20 டீமில் ஐம் த லாஸ்ட் ஒன். 20 டீமில் நான் தான் 20வது இடம் அடித்தோம் எங்களோட டீமு. அப்போ நான் அங்கே தான் நிற்கிறேன், மாற்றுறதுக்கும் வழி இல்லை. அண்ட் தென் ஆக்சுவலி செகு 20 டீமில் ஒரு 18 வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 19 வந்திருந்தாலும் பரவாயில்ல. இது எப்படி நான் மட்டும் லாஸ்ட்? நீ எடுத்து குடிச்சு பாரு, நாங்கள் ரசம் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி என் டீமும் ரசம் பண்ணாங்க, நானும் ரசம் பண்ணேன். எல்லாம் சரியாக இருந்துச்சு, உப்பும் போட்டிருந்தேன். பட் அப்போ ஏன்னா வச்சோன்னே நான் அங்கே தான் நிற்கிறேன். என்னோடய கறி மின்னுக்கு தான் நிற்கிறேன். அவங்கவுங்க குரூப் அவங்கவுங்க கறியில் நிற்கிது. ஸோ எடுத்து ரசம் பண்ணுறேன், எல்லாமே ஓகே. பட் அறவே ஒரு சுட்டு உப்பு இல்லை, சப்புன்னு. அப்போ நாங்கள் ரசம் பண்ணது பொய்யா? என் டீம் ரசம் பண்ணது பொய்யா? இல்லை நான் குடிச்சு பார்த்தது பொய்யா? நான் போட்டது பொய்யா? ஸோ யூ கேன் ஆக்சுவலி வித் த இம்ப்ளான் நிறைய ரசம் சொல்கிறீங்களே, இங்கே இனிப்பு, இங்கே பானாசு, இங்கே அதாவது புட்டாசு, இங்கிட்டு வந்து ஸ்வீட்னஸ். ஆக்சுவலி இம்ப்ளானை போட்டு உங்களால் இப்போ கோவிட் வந்தோடனே எந்த ஒரு ருசியும் தெரியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி இம்ப்ளானை வச்சு நீங்கள் வந்து நிறைய ரசம் கூட விளையாட முடியுது. ஆக்சுவலி என் டீமே வந்து சாட்சிக்கு இருக்குது, நானும் தான் குடிச்சு பார்த்துட்டு தான் வச்சேன். பட் அங்கே போனோன்னு எப்படி அறவே உப்பு இல்லாமல் போகும்? ஏன்னா அந்த இடத்துல வச்சதுலேருந்து அந்த இடத்த விட்டு நவுரில். அண்ட் தென் ப்ளஸ் கில மேகியா அது வேறு கண்ட்ரியோட நூடுல்ஸ் பாஸு, அதாவது பனஸ், அதாவது ப்ளஸ் கில. ஆக்சுவலி அது கொஞ்சோண்டு இப்படி வச்சோன்னே இதெல்லாம் எரியுது. எடுத்துகிட்டு ஏன்னா என் மகை போட்டுச்சு, என் மகை போட்டு அப்படியே ஒரு பேக்கெட் வாங்கி வந்துருக்கோம். என் மகை போட்டுச்சு, சரி அது சாப்பிடல, செம்ம உரப்புன்னு எடுத்து நான் ரசம் தான் பண்ணேன். இதெல்லாம் உரப்பு. ஈவன் அவ்வளோ நேரம் ஐஸ் கட்டி வச்சு தாங்க முடியல. இந்த சேம் மேகி ஆக்சுவலி வச்சு தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஊற்றி படுத்து தண்ணியாக கூட சாப்பிட முடியல. தென் இன்னும் 2 நாளில் ஏதோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சமாக தூளை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போன்னு அதே பவுடர் டஸ்கில் எடுத்து கொட்டி கொஞ்சமாக கொட்டி சாப்பிட்டு பார்க்குறேன். அறவே ஒரு சின்ன உரப்பு கூட இல்லை. எல்லாத்தையும் கொட்டி பார்க்குறேன், சாப்பிட்றேன் நார்மல் ஐயா மேகி மாரி இருக்குது. ஆக்சுவலி நான் நினச்சேன் இந்த வீட்டில் நிறையா அநியாயம், அக்கிரமம், ட்ராமா, பல விதமான பைத்தியமாக ஆக்குற, மென்டலியாக என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்குற ஆக்டிவிட்டீஸு நிறையா நடக்குது. ஸோ அதில் ஒன்று. ஸோ அன்றைக்கி வந்து இப்போ புட்டாசா வச்சுட்டு இன்றைக்கி வந்து மேபி அதோட பேக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு இவங்க வச்ச அறவே சேம் இன்க்ரீடியன்ட், சேம் மேகி, சேம் 100% சேம் பேக்கெட்டு. பட் மேபி இவங்க தான் எல்லாமே செய்ய முடியுமே, இவங்க தான் எல்லாத்துலேயும் பண்டாயாச்சு. ஸோ நான் நினச்சேன் எடுத்து அந்த தூளை வந்து மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி பேக்கிங்கே வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ கணக்காக 2வது வச்சோன்னா இதை எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். பட் நோ, லேட்டாக இது வந்து கண்டுபிடிக்க தான் எனக்கு தெரியும். அது மாற்றல, ஒன்றுமே இல்லை. இது சேம் ரசம் தான், சேம் பிட்டாஸ் தான், சேம் உரப்பு தான். பட் only you play with the dairy rasa with your implant, your science technology implant. ஸோ லைக் கோவிட் அறவே ரசம் இல்லாமல், அறவே ருசி இல்லாமல், அறவே எதுவுமே தெரியாமல், உப்பு தெரியாமல் சுத்தாங்களே. ஸோ அந்த மாதிரி நடக்கல. ஸோ அதெல்லாம் நான் பேசுகிறேன்னா பெரிய உலகத்தை ஆல் வேர்ல்டு ஆர்மி வந்து மேபி அங்கேருந்து வந்து முடிஞ்ச ஆளை வச்சு இது வீட்டில் வந்து மிஷின் கன் வச்சு சுற்றுவாங்க. அந்த உண்மையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு அந்த வழி தெரியும்.
ஸோ சிலவங்க பாதிக்கப்பட்டவங்க உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, ஏழை குடும்பம், பாசமான குடும்பம், பணம் இல்லாட்டினாலும் அன்பு நிறையா இருக்குது, பாசம் நிறையா இருக்குது. ஸோ பட் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா பொய்யால் ஏமாற்றப்பட்டு எங்கள் அப்பாவை பொய்யால் நம்பிக்கை கொடுத்து, பொய்யால் டெக்னாலஜி இருக்குனால சின்னங்க பொண்ணு, பொய்யால் எனக்கு தெரிஞ்ச உண்மை என் குடும்பத்துக்கு ஈவன் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பட் 2 ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈவன் இந்த கிறிஸ்டியன் பேபி சிட்டர்னு சொன்னாங்களே, ஈவன் தேம் எல்லாம் கவர்மெண்டில் வேலை செய்கிறனால நத்திங் டு டூ. ஸோ உங்களை வந்து சொந்த தாயாக இருந்தாலும் என் மேலே 10 பொய், ஆம்பளை விஷயத்தில் பொறுக்கி புறம்போக்கு, அது நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அது வந்து ஆம்பளை விஷயத்துக்கு வேகம் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து பொய் சொல்ல சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். நோ சாய்ஸ், நோ ஆப்ஷன். செய்யணுன்னா செஞ்சு தான் ஆகணும். என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட். கவர்மெண்ட் நீங்கள் வந்து அப்ரூவ் பை எங்கள் அம்மா அப்பா சைன் வச்சு ஆஃபிஷியலாக அப்படியே செஞ்சீங்க, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி யூ டச் வித் கவர்மெண்ட், மேபி பவர், மேபி இந்த டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ண முடியும், மேபி எனிதிங்ல. பட் விதவுட் எனி பெர்மிஷன் ஆர் ஆஃபிஷியலி யார் யார் வந்து உதவி செய்ய முடியுமோ, இந்த விவிஐபிஸ் லைக் எனி சுல்தான்ஸு, எனி தக்டோஸ், நல்ல மனசு உள்ளவங்க, அவங்க குடும்பத்துலேயே வந்து பிரச்சனையை உண்டாக்கி அவங்க தப்பு, ப்ரீவியஸ் தப்பு, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, கண்டுபிடிச்சி அந்த ப்ரீவியஸ் தப்பை அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி, ஸோ நல்ல உள்ளவங்க உள்ள எனி விஐபிஸோ எனி கவர்மெண்ட் ஹைலி ரெஸ்பெக்டட் பர்சன் செய்ய முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் அந்த இதையும் வந்து இவனுங்க தான் செஞ்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் குடும்பத்தில் ஈவன் சுல்தான் குடும்பம், ஈவன் ரத்த குடும்பம், நல்ல நல்ல குடும்பத்தில் தப்பு நடந்திருக்கலாம். அவங்க நினைக்கிறாங்க அவங்களே செஞ்சுருக்காங்க, அவங்களா ஸ்கேண்டல், அவங்களா கொண்டிருக்காங்க தெரியாமல். பட் நோ, ஆக்சுவலி இதெல்லாம் ட்ராப் பண்ணது சேம் நெட்வொர்க். ஸோ எஸ் நல்ல குடும்பம், நல்லவங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் போய் ரெஃபர் பண்ணேன்னா உடன். ஏன்னா உங்கள் ப்ரீவியஸ் தப்பு நெட்வொர்க் வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் செஞ்சது அந்த நெட்வொர்க். பட் ஒன்லி ஒன் திங், நீங்கள் அதில் இன்வால்வ்டாக இருப்பீங்க, அந்த ஃபேமிலி ஹைலி ரெஸ்பெக்டட் ஃபேமிலி. ஸோ நத்திங் டு டூ, பயப்படுவீங்க. ஏன்னா இதோட உண்மை வந்து A to Z, ஈவன் என்ன சுல்தான் ஃபேமிலியா, அகோங் ஃபேமிலியா, எந்த ஒரு ஃபேமிலியும் A to Z எனக்கு தான் உண்மை தெரியும். மெடிக்கலி, சயின்ஸ்லி என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன பண்ண முடியும், போலீஸு, இது அது அது எல்லாத்துலேயும் A to Z. ஈவன் எங்கள் அம்மாக்கும் ஒரு 20% வீட்டில் அந்த கக்கா வருது, இந்த கால் வலி, வயிற்று வலி, இந்த நாய்க்கு ஈவன் பச்சை உடனே ஆஞ்சிட்டு பெரிய பெரிய தலை அப்படி எடுத்து எங்கள் வீட்டு நாய்க்கு பணிஞ்சு போடுவாங்க. நான் வடக்கட்டி ஏசுன்னு சொல்லிட்டு சொறி வந்துடுனே, ஏசுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அப்பயே நான் பார்த்துட்டேன்னா எத்தனை வாட்டி எங்கள் அம்மா ஏசிருக்கு, போடாதீங்கம்மா அறுப்பு வந்துட போகுது அப்படின்னு. பட் எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் அவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்சோம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, ஒரு ரஷ்யஸ் இல்லை, நார்மல் ஷாம்பு 10 வருஷத்துக்கிட்ட. நாங்கள் வந்து ஏன் வந்து கோழி போட்டு பழக்கிறோன்னா, ஏன்னா நான் நாய் வளர்த்ததில்ல, பார்த்ததும் இல்லை. ஸோ எங்கள் மாமனார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா அல்சேஷன் 2 இருந்துச்சு. அதோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல. ஒன்று சடாம்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி அம்மா வந்து ஒரிஜினல் அல்சேஷன் வந்து ஒரிஜினல் அல்சேஷன், ஒரிஜினல் 100% அல்சேஷன் டு அல்சேஷன் பேபி. ஸோ அவங்க அம்மா வந்து ஆக்சுவலி கிவன் பை வெள்ளைக்காரன் கொடுத்தானா எங்கள் மாமனாருக்கு. ஏன்னா சொந்த ஊருக்கு போக போகிறேன்னு அந்த டைம் அந்த நாய் வந்து ப்ரெக்னென்ட் ஆனிச்சு, 9 குட்டி போட்டுச்சான். எல்லாத்தையும் 8 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு குட்டியை வந்து இவர் வச்சுக்கிட்டாராம். பட் அம்மா வந்து ஒரிஜினல் அல்சேஷன் டு அல்சேஷன் மேடு அது பிறந்திருக்கு. ஸோ ஒரிஜினல் அல்சேஷன். பட் இது ப்ரெக்னென்ட் ஆகுனது 9 குட்டிக்கு அல்சேஷன் வித் லோக்கலாக என்ன நாயின்னு தெரியல, லோக்கல் நாய். ஸோ அப்போ ஒன்று சடாம்ன்றாங்க, ஒன்று ஜான் சடாம்ன்றாங்க. என்ன அப்போ ஆம்பளைக்கு பரவாயில்ல ஏதோ ஒரு பேர், ஏன் பொம்பளைக்கு வந்து ஜான் வச்சுருக்காங்கன்னு கேட்டேன் அம்மாவுக்கு. I don't know whether they been forced to அந்த மாதிரி சொல்கிறதுக்கா, இல்லை ஒரு பெரிய பெரிய கோழி 2 அன்னாடு ஆளுக்கு ஒன்று அவிச்சு ஒரு முழு கோழி பெரிய கோழியை ஆளுக்கு ஒன்று போடுவார். ஸோ அதை பற்றி தான்
பிள்ளைங்க வந்து ஃபாஸ்ட் பண்ணி நாயை தரும்போது ஆக்சுவலி அது தரும்போது நான் வீட்டில் இல்லை, எத்தனோ டிவாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் துணி வேலை செய்கிற கடையில் கூட அலூரில் சீன சேங் கடையில் அலூரில் வந்து குட்டி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது நானாக வந்து ஆசைப்பட்டு குட்டி தானே எடுத்துகிட்டு போவோம் பிள்ளைங்க கேட்குத அப்படின்னு நினச்சாங்க. எடுத்துகிட்டு போகல. அப்படியே எனக்கு தெரியும் வளர்க்கக்கூடாதுன்னா வெளியே பேட் லவ். பட் கஷ்டம்னு வந்து வந்துச்சுன்னா ஏன்னா வீட்டுக்கு இவரும் வந்து அந்த நெட்வொர்க் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 10 வழி கொடுக்குறது கல்யாணம் பண்ணி 3 வருஷம். ஸோ எனக்கு தெரியும் என்ன கஷ்டம் ஃப்யூச்சரில் வரும். ஸோ ஒரு ஜீவனை வந்து உயிர் உள்ள ஜீவனை எடுத்தால் மனசுனா இருந்தாலும் சரி, ஒரு என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம கையில் வளர்க்குறதுக்கு வந்துச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் நல்லா பார்க்கணும். ஸோ அலூரில் நாயை விட்டு வேலை செய்கிற சீன துணி கடையில் நாய் எடுக்கலை. தென் நான் இல்லாத பார்த்து பிள்ளைங்களுக்கு எப்போதுமே வந்து நாயை பார்த்தா ப்ளே கிரவுண்டுக்கு போனால் அடுத்த வீட்டுக்கு போனால் ஆக்சுவலி தி இம்ப்ளானர் பேட் லவர்ஸ் தி லைக் பேட்ஸ். அப்போ நான் இல்லாத நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கொடுக்குற நாள் வந்து 24 டிசம்பர். த நெக்ஸ்ட் டே ஷுட் பி கிறிஸ்மஸில். ஸோ 24 டிசம்பர் வந்து அது நான் வேலை விட்டு வரேன், வீட்டில் நாய் இருக்குது. அப்போயே நான் வந்து சொன்னேன் கொடுத்தவங்கள்டே கொடுங்க, யாரும் இல்லை, பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி இஸ் டேட் ஆஃப் பர்த் வாஸ் 22/11 4. அண்ட் தென் ஒன் ஆஃப் நிறையா பேர் ஆம்பளைங்களை அனுப்பிவிட்டு காசு பணம் ஜாமீன் இந்த மாதிரி ஏமாற்றி பாவம் கட்டி நகை பணம் எப்படியும் வந்து நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் விட்ட காசு ஜாமீன் பணம் நகை இந்த காலத்துக்கு என் நகையை வந்து வாங்கணுன்னா ஈவன் 20 லட்சம் இருந்தாலும் முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு கிராம் வந்து 85லேருந்து வாங்கினது வந்து 12 வெள்ளி டு 13 வெள்ளி அந்த மாதிரி. ஸோ இது 25 லட்சமாக 50 லட்சம் இருந்தாலும் வாங்க முடியாது. ஸோ இது வெரி கிளேவர். விட்ட காசு எவ்வளோ விட்ட காசு 4 மடங்கு 5 மடங்கு தான் ஏமாற்றி திருடிடுச்சு, அது காசு கட்டணும், ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பல லட்சம் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச உண்மை, என் குடும்பத்துக்கு தெரிஞ்ச உண்மை. ஈவன் எங்கள் அம்மா எங்கள் தம்பியை வெட்டப்பட்டிருக்காங்க, எங்கள் அம்மா வெட்டப்பட்டிருக்காங்க. ஈவன் மை கிட்ஸ் என்ன மாதிரி பாதித்தாலும் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் பட் அவங்கள வந்து ஆக்சுவலி அழகாக அவங்களா படித்த பிள்ளைங்க மாதிரி மெச்சூரிட்டி அடைஞ்ச மாதிரி விட்டுருங்கம்மா. எங்களுக்கே இப்போ பெருசாகிட்டோம், எங்களுக்கே வந்து அது மறந்துட்டோம், கவலை இல்லை, நீங்கள் ஏமா இது பெருசாகிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஐ தாட் லைக் தட். அதுங்களாம் வந்து மெச்சூரிட்டி 20 வயசுன்னு நினைக்கிறீங்க, 19 வயசுன்னு அதுங்களுக்கு பேசுகிறதுலாம் வந்து அதுங்க என்னமோ இப்போ உள்ளதை பார்த்து சொல்லுதுங்க. இல்லைன்னா நம்ம நடந்துடுச்சு விட்டுருங்க, எங்களை வந்து எங்களை பார்த்துக்க முடியும்னு வேறு சொல்லுதுங்க. எங்களுக்கு வந்து எங்கள் வயசுக்கு எங்களை சேஃப்டியாக பார்த்துக்க முடியும், அதனால் பயப்படாதீங்க விட்டுருங்க அப்படின்னு. பட் எனக்கு தான் தெரியும் 46 வருஷமாக என்ன எனக்கு நடக்குது. அம்மாவை வச்சு தம்பியை வச்சு எங்கள் அப்பாவை தவிர எல்லாமே கோசம், எல்லாமே சேம் திங்ஸ் தான் செஞ்சாங்க. ஈவன் டீச்சர்ஸு, தமிழவங்க நாய்க்கிறவங்க சீனவங்க எல்லாம் என் வாழ்க்கையில் வரவங்கெல்லாம். ஸோ எங்கள் அப்பாவை தவிர நான் யார் பேச்சு நம்ப மாட்டேன். பட் அப்படி சொல்லும்போது கூட நான் நினச்சேன் மெச்சூரிட்டி 19 வயசு 20 வயசு. ஸோ ஈவன் டெலிங் எங்களை சேஃப்டாக பார்த்துக்க முடியும். இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து பண்டாயிமா டோன்ட் வெரி பட் அவர் சேஃப்டி. அண்ணனோட பிரச்சனைலாம் திங்க் பண்ணிட்டு இருக்காதிங்க, வீடியோலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, பரவாயில்ல நடந்துருச்சு விட்டுருங்கன்னு அழகாக அந்த நெட்வொர்க்கு சொல்லி அனுப்பிவிடுது. அதாவது அப்போ தான் நான் வந்து உண்மையை சொல்கிறத நிப்பாட்டுவேன், ரெக்கார்டிங் பண்ண நிப்பாட்டுவேன், சூறா கொடுக்குறத நிப்பாட்டுவேன். 5000 சூறா பஜார் ரமாடன் பஜார் அதில் வந்து 4 நாள் 5 நாள் வெயிலில் போய் பெரிய பாலிஃபார்மில் அப்போ வந்து கோவிட்னால எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு தானே போனோம் சூடு. ஸோ வருஷத்தில் எல்லாத்துக்கும் சூடாக கொடுத்து எல்லாத்துக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாலிஸ்டீனில் எல்லாத்தையும் யூடியூப் இது பிள்ளைங்க எப்படி செஞ்சாங்க, என்ன எப்படி செஞ்சாங்க, என்ன பழி போட்டாங்க. ஈவன் 4 மணிக்கு போயிட்டு ரமாடன் தொடர்ந்து 7:30 மணிக்கெலாம் வருவேன். ஸோ நிறையா வருவாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேன் வரும், போலீஸ் வருவாங்க, ஈவன் கேட் டு கேட். ஸோ வந்து நின்றுட்டு என்னையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நினச்சாங்க அவங்க இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேன்லாம் வந்துட்டா நான் பயந்துக்கிட்டு மேபி மென்டல் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி போட்டுருவாங்க. போலீஸ் வந்து மேபி மென்டலி இப்போ ராங்கான ரிப்போர்ட் கொடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒன்று தான் சொன்னேன். நான் உள்ளுக்கு போடல, உங்களோட பார்டரை நான் தாண்டலை.
உங்களோட பஜாரை மாட என்ஜாய் பண்ணுறது வாங்குறது நான் எதுவுமே கூஸ் பண்ணலை, கத்தில். நான் எல்லா ஆல் மலேசியா எல்லா வகை விஐபி எல்லா வகை முக்கியடாமனு ஈவன் 15 பாலாய் அந்த மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போலீஸை புக்கிடாமன் 3 வாட்டி. நோ ஒன் யாருமே ஹெல்ப் பண்ணல. அதை விட்டுருங்க, நடந்துருச்சு, ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு. இதுபோல் நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறது இல்லைன்னு பூலி பண்ணுறாங்க, காசு திருடுறாங்க மகளை வச்சு. அதாவது இப்போ 2வது மகள் வந்து பிள்ளைங்களாம் வந்து என்னால் தான் வந்து 4 வயசில் நான் கையெழுக்கப்பட்டு என்னோடய நெட்வொர்க் வந்து அது செய்யுது. என் குடும்பம் வேண்மணிக்கு அவன் தங்கச்சி மேலே கை வச்சுட்டாங்க, அவங்க அண்ணன் மேலே ஃப்ராடா கத்தி எடுத்து கொடுத்துட்டான், திருடிட்டான் அப்படின்னு என்னோடய பரம்பரைனால தான் அப்படி சொல்லிட்டு 2வது மகளை செய்ய வைக்கிறாங்க. ஸோ நோ சாய்ஸ். அதுக்கு தெரியும், என் குடும்பத்துக்கு தெரியும், என் புருஷனுக்கு தெரியும், என் பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்று நடக்கலைன்னு. பட் வாட் டு டூ? அம்மா செஞ்சாங்க, தம்பி செஞ்சாங்க, பொய்யானது விழுது. ஸோ நான் என்றைக்குமே வந்து பிள்ளைங்களை வந்து தப்பாக நினச்சதும் இல்லை, பொய் சொல்லுதுங்க, அதுங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒன்லி ஒன் திங், இதே வந்து அவங்க குடும்பத்தில் நடந்து இந்த மாதிரி வயசு ஈவன் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டடிங்க ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் இன் யூனிவர்சிட்டி உங்களை ஒரு குரூப்பை செய்ய சொன்னால் மென்டலி நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது வந்து ஈவன் யூ ஸ்டூடெண்ட் யூ கேன் complain and take an action about this network, this cruel network. என்ன செய்ய சொல்கிறாங்க, என்ன ஃபாஸ்ட் பண்ணுறாங்க, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி யுவர் ஸ்ட்ரெஸ் குடன் ஸ்டடின்னு நீங்கள் வந்து போடலாம். பட் எங்கள் வாழ்க்கை என்னையும் எங்கள் அப்பா வந்தவரை யாருமே நான் வாழ்க்கையில் நல்லவங்கள பார்த்ததில்ல, உண்மையை சொன்னது. ஸோ சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும், ஈவன் இப்போ என்ன கவர்மெண்ட் மேலே உள்ளவங்க ஐ பீப்புள் வேர்ல்ட்லேயே மனுஷன் யாராக இருந்தாலும் இந்த தப்பை செஞ்சுட்டு வாயை மூடிட்டு இருக்கீங்க. பட் உங்களோட காசு கொடுக்குற தன்மை 4000 வெள்ளி, 2000 வெள்ளி, 3500 வெள்ளி கொலுசு நிறையா நான் சொல்கிறேன்னே, எத்தனோ இதில் என்னை வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் பண்ணி தேவடி அப்படின்ட்டு அவன் ஒரு பிள்ளை நாத்தான் 4 அப்பாவையும் 3 அண்ணனையும் என் தங்கச்சிங்களையும் விரட்டிட்டு ஒன்றால் உன் செய்யலால். ஆக்சுவலி இவங்க தான் எல்லாமே செஞ்சாங்க. ஐம் ஜஸ்ட் இன்னிசன்ட். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருப்பேன். என்ன நடக்குது, ஏன் இந்த என்னத்துக்கு நடக்குதுன்னே தெரியல, மாட்டியிருக்கேன்னு தெரியும். பட் வாய் திஸ் கைண்ட் ஈவன் சொந்த பெத்த பிள்ளைங்க புருஷன் அப்படின்னு நான் நினச்சேன் தவிர எனக்கு தெரியும் என்னமோ நடக்குது, இதுங்களாம் யாரோ சொல்கிறத கேட்டுட்டு ஆடுதுங்க. பட் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் யாரோட குரூப்பு, யாரோட நெட்வொர்க்கு, யார் இது செய்கிறான்னு தெரியல. பட் எனக்கு தெரியும். ஸோ இதுங்க மாட்டா போதுங்கன்னு தெரிஞ்சிச்சு, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இன்னையே நான் சொல்கிறேன், அப்பா வட்டி வாங்கலை, விற்கல, யாருமே வந்து ஆக்சுவலி இம்ப்ளான் வந்து எங்கள் குடும்பம் வழியாக போடல. ப்ரொஸ்டியூஷனுக்கோ இல்லை ட்ராக்கோ இல்லை மாஃபியாக்கோ இல்லை போலீஸ்க்கோ இல்லை, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஜஸ்ட் இந்த திருடம் உடம்புலேயே இருக்கிறனால நத்திங் கேன் டூ ஆல் கவர் அப் வித் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பில்லியன் லஞ்சம். ஸோ ஐ டோன்ட் கேர். ஸோ 5000 6000 லெட்டர் போட்டு ஸ்டெப் 2 copies of A4 paper டிப்பன் பிளாக்கன் நத்திங். சுல்தான் குடும்பத்துக்கே போய் குடும்பத்துக்கே கொடுத்து கூட பார்த்தா நினச்சி என்னால் அது ஜேபியில் ஈவன் ஜேபி சுல்தான் கூட இதில் கை விட மாட்டாரு, ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டான்னு பார்த்தா அப்புறம் தான் லேட்டு எனக்கு தெரியுது அவங்களும் மாட்டியிருக்காங்க. ஈவன் சோமினியே பெரிய இடத்துல உள்ளவங்க ஈவன் இந்தியன்ஸ் கத்தோ நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ இதை சொல்கிறீங்களா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஆக்சுவலி இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில்லை, கவர்மெண்ட் காரம் அதில் இருக்கான், அவ்வளோதான். நத்திங் கேன் டூ. எங்கள் அம்மா வந்து புல் பத்துக்கிற வைக்கிற வேலை சுபாஞ்சா ஏர்போர்ட் செப்பாங்க கிளியர். அது முத வந்து ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மா வந்து அங்கே புல் பற்ற வைக்கிறது, அப்புறம் அங்கங்கே புது ஹவுசிங் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தால் அங்கெல்லாம் புல் பற்ற வைக்கிற வேலை. ஸோ அந்த மாதிரி போகிற இடத்துல ஒரு டெம்பிளை க்ளீன் பண்ண கூப்பிட்ருக்காங்க. ஒரு தமிழ்நாடு டெம்பிள் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ
க்ளீன் பண்ண ஆக்சுவலி கேஷ் மணி மாதிரி க்ளீன் பண்ண போகும்போது இவங்களுக்கு ஒரு முருகர் சிலை ஒரு 4 ஃபீட்டில் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி எல்லாமே ஓகே. ஆல் அந்த ஸ்டெச்சு வந்து முருகன் ஸ்டெச்சு வந்து ஆக்சுவலி 100% ஓகே. ஒன்லி இந்த கை வந்து உடஞ்சிருச்சு. ஸோ எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து அதை சிமெண்ட்டு போட்டு வரும்போதே சம்பளம் போட்டோன்னே ஒரு வேல் வாங்கிட்டு வந்து சிமெண்ட்டு போட்டு ஒரு கை மாதிரி சிமெண்ட்டு போட்டு ஒட்டி கொஞ்சம் கை இதோடு உடஞ்சிருச்சு. வேல் அதில் வச்சு க்ரே கலர் ஸ்ப்ரே அடித்து க்ரே ஷைனிங் ஸ்ப்ரே அடித்து. ஏன்னா எங்கள் அம்மா வந்து குலதெய்வம் என்னன்னு எனக்கு தெரியல அவங்களோட குலதெய்வம். பட் ஆக்சுவலி அவங்களோட 12வது தம்பி 12 பேர் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. 12வது தம்பி டவுன் சிண்ட்ரம் யானைக்கால். ஸோ அவருக்காக எங்கள் பாட்டி எல்லாமே அப்பையிலேருந்து முருகன் பேர் வச்சு முருகனை தான் வேண்டிக்குவாங்க. ஈவன் எங்கள் அம்மா அவங்க கேட்குற பாட்டெல்லாம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் எல்லாம் முருகர் பாட்டி. வெள்ளிக்கிழமை வேலை முடிஞ்சு வந்தோன்னே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பாட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் 100% முருகரோட பாட்டு போட்டுக்கிட்டு திருச்செந்தூர் மலையோரத்தில் ஊர் பாட்டு இதெல்லாம் கேட்பாங்க. பட் பிகாஸ் என் வாழ்க்கை மாதிரி தானே அவங்களை புருஷன்ட்டு பிரிச்சிட்டிங்க வாழ விடாமல். ஸோ அழுந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஸ்ட்ரெஸ் பாட்டு போட்டுக்கிட்டு முருகர் பாட்டை கேசட்டு நாங்கள் போய் ஏன் அம்மா அழுகுறாங்க பசிக்குதுன்னு என் தம்பி தான் அவங்களுக்கு செல்லல பசிக்குதுன்னு அவங்களை இழுக்கும்போது உடனே கோவம் முழிச்சு பார்த்துட்டு அழுந்துக்கிட்டு இருப்பாங்க. முழிச்சு பார்த்துட்டு கோவம் வந்தோடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் 2 பேர்த்தையும் இழுத்துட்டு போய் வெளியே விட்டுருவாங்க. அப்போ நாங்கள் உள்ளே வெளியேருந்து ஓட்டையிலேருந்து பார்த்தா அழுந்துக்கிட்டு ஆடிட்டு இருப்பாங்க மண்டையில் கை வச்சுக்கிட்டு. ஸோ முருகர் இவனை அவங்கள்ட்ட எங்கள் வீட்டில் வந்து சோனி கேசட் போடுற டேப் கல்யாணம் பண்ணி 120 வெள்ளிக்கு ஜெயலில் வாங்கினது. ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க முருகர் பாட்டு வாங்கிட்டு வாமா அந்த அம்மா கேட்பேன் குன்றத்திலே அதெல்லாம் அப்படி இப்படின்னு நிறைய கடை ஏறி இறங்கி ஒரே ஒரு கேசட் அப்போ ஒரு 12 வருஷம் 13 வருஷம் முன்னுக்கு அப்படி இப்படின்னு ஒரு கேசட் கிடச்சிருச்சு. ஒரு அது தமிழ்நாடு கடையிலேருந்து இந்த மேபேங் அங்கே ஒரு தமிழங்களோட ஹோல்சேலு சாமி ஜாமா பொட்டு இந்த மாதிரி வைக்கிறவங்க. ஸோ கொஞ்ச நாள் திறந்தாங்க 3-4 மாதம் கடை வந்து ஓடாமல் சாத்திட்டாங்க. ஸோ ஒரு கேசட் கிடச்சோன்னே எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி தான் போட்டாங்க. அண்ட் தென் கேம்ல எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா பொம்பளை நேட்டிவ் பேடா என் வீட்டுக்காரோட தாய் மாமா ஒரு தாய் மாமன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடுது. ஸோ நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த கேசட் இருக்குன்னு தான் பிள்ளைங்க வந்து சொல்லி நினச்சாங்கம்மா பாட்டி வந்து குன்றத்திலே குமரனுக்கு அந்த பாட்டை போட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்கன்னு. ஸோ அந்த கேசட் தெரியா பிள்ளைங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனவங்க வாங்கி ஒரு வாரம் கூட இல்லை போனவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. இதெல்லாம் ஒரு என்னது திருடியாச்சி கந்தி பலி கிடைக்காத ஒரு கேசட்டு எங்கள் அம்மா இருக்காத ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்கன்னு கஷ்டப்பட்டு ஜேபி டவுன் வரைக்கும் அலசி ஒரு 4 நாள் 3 நாள் ஆகல டான்ஸுன்னு ஒரு பொய்யை சொல்லி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த கேசட் வரவே இல்லை. ஸோ ஈவன் எல்லா ஜாதிலையும் அவங்க கடவுள் வந்து பைபிள் கிதாப் அல்குரான் கீதை அவங்க வழி வந்து வேறு சாறு வேறு மொழி பட் எல்லாம் ஒன்று தான் அவங்களோட அட்வைஸ் இருக்கும். அவங்க அகம புக்லேருந்து ஈவன் பைபிள் ஈவன் கித்தாப் ஈவன் அல்குரான் ஈவன் நம்ம கீதா நல்ல வழியில் நடக்க சொல்கிறாங்க. அவங்க வழியில் அவங்க ஸ்டைலில் அவங்க பந்தாங்க. பட் எல்லாரோட மெசேஜும் இக்கோ ஜலான் பின்னா நல்லதே செய்ய நல்லதே நட நல்லது 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 எங்கேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு வரி கூட கெட்ட வழியில் போக சொல்ல. பட் தென் ஹாவ் நம்ம இதில் தான் நிறையா தப்பாக நினைக்காதீங்க. நம்ம இதில் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் கண்ணுக்கு ஒரு கடவுள் புருவத்துக்கு ஒரு கடவுள் இங்கே ஒரு கடவுள் நெத்திக்கு ஒரு கடவுள் முடிக்கு ஒரு இந்த காதுக்கு ஒரு கடவுள் காது மின்னுக்கு ஒரு கடவுள் பல்லுக்கு ஒரு கடவுள் உதட்டு மூக்கு சைனஸு 1008 கடவுள் ஒரு சீக்குக்கும் நான் வச்சுருந்தேன் அந்த ஃப்ரேமோட ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ. ஸோ ஒவ்வொரு பிரச்சனை நம்ம உடம்புல உள்ளதுக்கு ஒரு கடவுள் இருக்காங்க அவங்கள வேண்டணும் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் ஏற்ற சொல்லியிருக்காங்க இந்த சீக்கு நிற்கணும்னா. ஸோ ஒரு
கடவுளுமா காப்பாற்ற வரல. 1000 கை ஒன்றென்றால் ஒரு கை தரக்கூடாதா? நம்ம தமிழ் மட்டும் தான் இவ்வளோ சாமி. தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தமிழ் கலாச்சாரத்தை பற்றி. 1000 கண் கொண்டாய் நீ ஒரு கண் என்னை பாராதா? உண்மை தெரியுமா? ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ். ஏன் இதுக்கு ஒரு பரிகாரம், தலைவலிக்கு இந்த கடவுள் வேணால் இதுக்கு ஒரு பரிகாரம், இந்த இதுக்கு ஒரு பரிகாரம். ஸோ பிஸ்னஸ் மூலியமாக தான் போகுது. நம்ம பெரியவங்க, நம்ம நேஷில் உள்ளவங்க, கோயில் சம்மந்தப்பட்டவங்க, நிர்வாகம், நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். யாரோட எண்ணம்? கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிஸ்னஸ் எவன் கையில் பிடிச்சிருக்கான் அவன் தான். நம்ம ஜாதியும் இல்லை, மலேசியாவில் உள்ள ஜாதியும் இல்லை, வெள்ளத்தொழில்னு சொல்லாமல் அவன் கையில் தான் எல்லா பிஸ்னஸும் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஈவன் பூ, ஈவன் குங்குமம், ஈவன் ஸ்டிக்கர் போட்டு இந்தியன் ஜாமாவாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஜாமாவாக இருந்தாலும் சரி, அவன் தான் ஹேண்டில் பண்ணுறான். த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் த ஹோல்டிங் த பிஸ்னஸை, அந்த வழியை. ஸோ நெற்றிக்கண் திருப்பலும் குற்றமே சிவனுக்கு. நெற்றிக்கண் திருப்பலம் ஆக்சுவலி நெற்றிக்கண் சொல்கிறாங்க. இந்த நெற்றிக்கண் திறக்கும்போது ஆக்சுவலி இது வந்து எலும்புநாட்டின்னுவாங்க, ட்ரையாங்கிள். ஸோ இதை பற்றி நம்ம பேச வேணாம். கடவுள் செஞ்சாலே குத்தம்னு உங்களோட கலாச்சாரம், பண்பாடு, ஈவன் கோயில் உள்ள நிர்வாகிக்கு, ஐயருக்கு, நல்லவங்களுக்கு, ஆத்மீகமாக சாமி வழியில் போகிறவங்களுக்கு தெரியும். பட் இங்கே உள்ளவங்க, என்னை செஞ்சவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறவங்க ஆத்தா அப்படியே குங்குமம் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து உயிரே விடுவாங்க. பட் ஈவன் அவங்க கூட என் குடும்பத்தில் அநியாயம் தான் பண்ணாங்க. பட் பேரா சம்மந்தப்பட்டவங்க, ஹஸ்பண்டோட சொந்தக்காரவங்க, அங்கே வந்து 100% ஆத்தா கோயிலுக்கு போனால் அங்கேருந்து தலையை கூட திருப்ப மாட்டாங்க. அவ்வளோ முழுமையாக அதில் ஈடுபாடாக இருப்பாங்க, முழுகிடுவாங்க. பட் நாங்கன்னு வந்தால், அதாவது ஏமாற்றப்பட்ட குடும்பம், பிரச்சனை உள்ள குடும்பம், என்ன மாதிரி நான் வந்து பப்ளிக்காக ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டாக தெரியாத குடும்பம் எத்தனை குடும்பம் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் ஏன் அழிவு வருது, ஏன் சாவுதுங்க, ஏன் வந்து புருஷனை பிரித்து அடுத்தவங்க கூட கொடுத்து சொத்தெல்லாம் அங்கே கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது தானே. தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து எடுத்துக்க போகிறதில்ல. காசு கிடச்சா யார் பொண்ணாலும் குடும்பத்துலேருந்து புருஷனை விட்டு கொடுத்தான்னா, பிள்ளைங்களை விட்டு கொடுத்தாங்க. நம்மளுக்கு பணம் தான் முக்கியம். நான் பணம் முக்கியமாக பார்த்ததில்ல. என்றைக்குமே உண்மை, நியாயம், தர்மம் ஜெயிக்கணும். நல்லது என்றைக்குமே வந்து அழியக்கூடாது. அதர்மம் வந்து தலை தூக்கி நிற்கக்கூடாது. சரி, யார் எவர், எந்த நாட்டுக்காரன், எந்த பெரியவன், எந்த விஐபி, எந்த கண்ட்ரி மிலிட்ரியோ போலீஸோ இல்லை, அது யார் வேணாலும் இருக்கலாம். யாரை வேணாலும் இவங்க கை பின்பாயிண்ட் காமிக்கலாம். நம்ம இனத்துக்கு வந்து உண்மையாக இருந்தோமா, உண்மையை சொன்னோமா, உண்மையை வெளியாக்கணுமா, உண்மையை சொல்ல விட்டிங்களா? இங்கேன்னு பார்த்தா தமிழ் இனம் தான் வந்து ஏழை, ஆக அடிமட்ட வேலை. குடும்பத்தை பறி கொடுத்து, குடும்பத்துக்குள்ளே உள்ள பாசம், பரிவு, நல்லது கெட்டது அதையும் பறி கொடுத்து, அதுக்காக நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து ஒரு காலத்தில் உங்களையே இலக்கணமாக பேசுங்க. அதுங்க நல்லதுக்காக தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வேணாம். முடிஞ்ச வரைக்கும் இது மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. நியாயமாக நடந்துச்சுன்னா எதுவுமே நியாயம்தான். நியாயத்துக்கு அநியாயத்துக்கு வந்து பணத்துக்காக இதை வந்து செஞ்சாங்கன்னா அதுவும் இம்ப்ளான் இருக்கிறதுனால குடும்பத்தையே அழித்து, குடும்பத்தை பிரித்து நாசம் பண்ணி ரொம்ப தப்பு. நான் திருப்பி வரேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் இப்போ சொல்கிறேன், 1000 வீடியோ 3 ஹவருக்கு ஒரு வீடியோவாக இருந்தாலும் நான் விட போகிறதில்ல. தாயின் அன்பின் சக்தி மிகச்சிறந்தது. எங்கள் அம்மா வந்து விரட்டி என் தம்பியை வந்து உண்டி காப்பாற்ற சொல்லிட்டு அவன் செய்கிற அநியாயத்துக்குலாம் நான் தான் அடி வாங்கணும். ஸோ அவங்க நெட்வொர்க் அப்படி விரட்டி இருக்கு. அவங்க அப்படி இருந்தாங்க. நார்மலாக இருந்தால் என்னோடய அம்மா வந்து எப்படி பாசம் காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. பட் எங்கள் அப்பா நல்லதே செய்ய சொல்லுவார். நல்லதே செய்ய என்றைக்காச்சும் ஒரு நாள் ஏதோ ஒரு கூட்டம் நல்ல மனம் உள்ளவங்க, நல்ல எண்ணம் உள்ளவங்க, இது அநியாயம்னு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் இறங்குவாங்க. அன்றைக்கி நீ ஜெயிப்ப. வருத்தப்படாத. நல்லவங்களுக்கு சாவே இல்லை. சாமியை நம்பு, நல்லதை நம்பு.
அப்படின்னு சொல்லி கொடுத்தவர், நல்லதே பார்த்து வளர்ந்தவன் நான். மத்தவங்க வரை பணத்துக்கோ காசுக்கும் என் பிள்ளைங்க மாட்டியிருக்கு. எவ்வளோ அநியாயம் அதுங்களுக்கு நடந்திருக்கு. 4 பேர்த்துக்கும் அசிங்கம் நடந்திருக்கு, அவமானம் நடந்திருக்கு. நடக்க முடியாமல் செக்ஷுவலி, மென்டலி. பட் ஈவன் அவங்கள்ட்ட கூட அழகாக சொல்லி இதுங்களே வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது பின்னால் வந்து அழகாக சொல்லி என்னை நிப்பாட்ட வச்சுருக்காங்க. நிப்பாட்ட போகிறது இல்லை. யார் உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் குடும்பத்தில் காப்பாற்றுறீங்க இல்லையோ, இதனால நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இனியா செய்வோம் மித்தவங்க இப்போ ஃபேமிலி மித்தவங்க பிரச்சனை இல்லை. மொதல் உன் குடும்பத்தை நீ, உன் புருஷன், உன் பிள்ளைங்கள என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ. மித்தவங்க இதில் சேவ் பண்ணாது. ஸோ எல்லாம் கொடுக்குறவங்களாம் சொல்கிறவங்களாம் இது மேக்ஸிமம் வந்து தமிழால் இருக்கும் போது அவங்க செய்ய முடியாது. அவங்க தலையெடுக்கணும். அவங்களுக்கு உண்மை தெரியும் போது 1 2 3 கொஞ்சம் ஒரு செப்டன் குரூப்ஸு காசு வாங்கினவங்க, பணம் இருக்கிறவங்க, கொஞ்சம் படித்தவங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்படுவாங்க, அவங்க மூடி மறைச்சாலும் ஈவன் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட பிகாஸ் லஞ்சம்னால உங்கள் குடும்பம் தலைமுறை வாழ்கிறதுக்காக நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அதுலேருந்து விடுபடுறதுக்காக வாங்கியிருக்கலாம். அதனால் உண்மை தெரிஞ்சும் நீங்கள் வந்து என்னை செஞ்சு விடலாம். இன்றைக்கி உங்களோட பிளான் எப்படி நீங்கள் அநியாயமாக மாட்டியிருக்கீங்கன்னு ஒரு குடும்பத்தில் ஒரு வாரம் இருந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். கொஞ்ச நாள் ஒரு 70%. ஸோ நீங்கள் மாட்டப்பட்டிருக்கணும். ஸோ இது எனக்கு எதிராக பல கூட்டம் வந்து பல குடும்பம் எனக்கு எதிராக செய்கிறனால உங்களுக்கு வந்து உங்களோட தலையெழுத்து மாற்றப்படும். உங்களோட கெட்ட ஃபேமிலியோட மாட்டப்பட்டவங்க, உங்கள் ஃபேமிலியில் மாட்டப்பட்டவங்க, நீங்கள் மாட்டப்பட்டவங்க அதை வந்து விடுபட கூட நீங்கள் செஞ்சு விட்டீங்கன்னா பணமும் கிடைக்கும், பிஸ்னஸும் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா உண்மைன்னு? அவன் இன்றைக்கி விடுவான். இன்றைக்கி நீங்கள் அம்மா, தாய், உங்கள் பிள்ளைங்க, ஈவன் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க இருக்கும். அம்மாவும் தாயும் 2 பேர் இல்லாமல் போனான். மேபி உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து தெரியும், மெச்சூர் கல்யாணம் பண்ணி பிள்ளை இருக்குல்ல தெரியும். பட் உண்மை தெரியுமா? நீங்கள் வந்து இதில் கையை விட்டுருவீங்கன்னா பணத்துக்கும் உங்கள் பிள்ளைங்க விடுதலைக்கும், குடும்ப விடுதலைக்கும் உங்கள் பிள்ளைங்கிட்ட முழுசாக சொல்ல மாட்டீங்க, காமிச்சிக்க மாட்டீங்க. அவங்கள அழிக்க நானும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நானும் தான் நம்ம தலைமுறை வாழணும், நம்மளோட பிரச்சனை வந்து மாட்டப்பட்டது தீரணும், நிப்பாட்டப்படணும்னு கை விட்டேன் அப்படின்னு நான் சொன்னீங்களா? கேவலம் தானே. என் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து பொய்யா வந்து சொல்லும் போது உண்மை தெரியும் போது எனக்கு கேவலமாக இல்லை? கேவலமாக இல்லை? இதே நேரத்தில் நான் விட போகிறது இல்லை என் குடும்பத்தை. இதனால் செத்தாலும் பரவாயில்ல, அடுத்தது வர